தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/1/2024 சனிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் பின்னிரவு 5:32 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். ஆறுமுகப் பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். கந்தப்பெருமானை வழிபட்டு கவலைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். குமரனை வழிபட்டு குறைகளையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யோகங்கள் எத்தனையோ இருக்கு. அதாவது ஜாதகத்தில் ஆயிரக்கணக்கான யோகம் ஜோதிடத்தில் இருக்கு. அதில் ஒன்று வசுமதி யோகம்னு இருக்கு. லக்னம் அல்லது சந்திரனுக்கு 3 அல்லது 6 அல்லது 10, 11 சுபகிரகத்தோடு அது இருக்கணுமா. சுபகிரகம் இருந்தால் அந்த வசுமதி யோகம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு அழகிய பாடல் உண்டு. லக்னம் அல்லது சந்திரனுக்கு நலம் தரும் 3 ஆறினிலும் தக்க 10, 11 தன்னிகரில்லா சுபகிரகம் வக்கிரமின்றி சஞ்சரித்தால், நல்ல பலம் பெற்று இருக்கணும். வக்கிரமின்றி சஞ்சரித்தால் வசுமதி யோகம் அவர்க்குண்டு, சிக்கல் இல்லாத வாழ்வமையும். அந்த வசுமதி யோகம் இருந்தால் சிக்கல் இல்லாத வாழ்வமையும், செல்வச் செழிப்பில் மிதந்திடுவார். முக்கிய அரசு பதவியிலும் முன்னின்று பணிகள் புரிந்திடுவார். மக்கள் செல்வம் வாய்த்திருக்கும், மகிழ்ச்சியான குடும்பம் வரும். எக்காலத்திலும் ஏற்றம்தான், இரக்க நிலையது வாராது. தக்க வசுமதி யோகத்தால் தரணி போற்றும் வாழ்வமையம்னு அந்த யோகத்துக்கு ஒரு பாடல் உண்டு. தரணி போற்றும் வாழ்வமைய, மக்கள் செல்வாக்கு மேலோங்க, செல்வ வளம் பெருகி வாழணும்னா நம்ம ஜாதகத்தில் ஒரு முறை பிரட்டி பார்க்கணும். வசுமதி யோகம் இருக்கா, வசுமதி யோகம்னா என்னங்கிறத பற்றி அவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஏதேனும் ஒரு யோகம் இருந்தாலும் அந்த யோகம் வரக்கூடிய அந்த காலத்தில் அது நிச்சயமாக செயல்படும், உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று காலை 11:15 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். எனவே உங்கள் ராசியில் குருவோடு சந்திரன் கூடியிருக்கின்ற பொழுது குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் பிரபலங்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, திடீரென அறிமுகமான ஒருவரால் உங்களுக்கு திசை திருப்பங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் 6க்கு அதிபதியும் 12க்கு அதிபதியும் இணைந்தால் விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. எனவே நீங்கள் திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் தனலாபம் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பயணங்களாலும் பலன் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி விலகிவிட்டது. அஷ்டமத்து சனி விலகி 9லே சனி சஞ்சரிக்கின்றார். 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்தால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் என்பார்கள். எனவே வருமானம் திருப்தி தரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு ஒரு பெரிய நற்பலன்களை காணப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. உற்சாகம் குறையலாம். பயணங்கள் அதிகரித்தாலும் கூட பயணங்களால் பலன் கிடைக்காமல் போகலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கெடுபிடியும் அதிகரிக்கலாம். எனவே இன்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. பணியிடத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். சக ஊழியர்களாலும் தொல்லைகள் உண்டு. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:15 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் மதியத்திற்கு மேல் செய்யலாம். காலையில் உங்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்காது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சொத்துக்களால் லாபம் உண்டு. சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:15க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எது செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் உண்டு. பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். உறவினர்கள் கூட பகையாக போகலாம். எந்த திட்டங்கள் தீட்டினாலும் அது சிறப்பாக நடைபெறாமல் போகும். எனவே எதையும் செய்ய நினைத்தால், புது முயற்சிகளில் ஈடுபட நினைத்தால் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பால் நல்ல காரியங்கள் பலவும் செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்று ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இன்று செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள். புத சுக்கிர யோகமும் இருக்கிறது, சுக்கிர மங்கள யோகமும் இருக்கிறது. எனவே இல்லத்தில் நல்ல சம்பவம் நடைபெறும், ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தருவதாக அமையும். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறலாம், சேமிப்பும் கொஞ்சம் உயரும், திருமண வாய்ப்புகளும் கைகூடலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கோபங்கள் கூடுதலாக வரலாம். பல நல்ல காரியங்கள் முன்கோபத்தின் காரணமாக இழந்து விடுவீர்கள். எனவே திட்டமிட்ட காரியங்கள் சில நடைபெறாமலும் போகலாம். சூரிய பலம் நன்றாக இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதியாக இருப்பதால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையில் வரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பதவி உயர்வு பரிசீலனையில் இருந்தாலும் கூட இன்னும் வருவதில் தாமதப்படலாம். 3 குரு இருக்கின்றார். 3 குரு இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளில் விலகிச் சென்றவர்கள் இன்று விரும்பி வந்து சேரலாம். கடன் சுமை ஓரளவு குறையும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7 கேது. ஏற்ற இறக்கமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மன அழுத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி கூடுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் கூட இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வேலைப்படுவால் தடுமாற்றமாக நேற்று இருந்த உங்களுக்கு இன்று வேலைப்பளு குறையும், ஆரோக்கியம் சீராகும். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் இன்று கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.